இது பெரியாரினுடைய சாதி ஒழிப்புல வருது. இதெல்லாம் அத நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் மிகவும் பெரிதும் போற்றி மதிக்கிற ஒரு ஒரு தலைவர் அவரு. அதனால இதுல கருத்து இல்லை. உங்களுக்கு வருத்தமா இருந்தா கண்டிங்க, நான் வருந்துறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி செய்தியை எங்க ஐயா பதிவு பண்ணது வருத்தமா இருக்கு, நான் வருந்துறேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அது வரவேற்கத்தக்கது. மொழிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் தம்பி, மொழிப்போர் தியாகிகள் மொழியை அழியவிடக்கூடாதுன்னு போராடி செத்தவர்களுக்கு வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள்னு சொன்னவர் கொள்கை செயலாளர் தலைவராக இருக்கிறது, அதை எப்படி பார்க்கறது? தமிழ் செத்து விடக்கூடாது, தமிழ் மொழி அல்ல என் உயிர்னு உயிரை கொடுத்து காப்பாற்ற போறான்னு மொழி பொறியிருக்கு வணக்கம் சொல்றதுல வாழ்த்து வரவேற்கிறது. இந்த தமிழ் சனியனை ஒழியுங்கள் சொன்னவரை கொள்கை தலைவராக இருக்கிறத எப்படி பாக்குறது? ஏதாவது ஒரு பக்கம் தான் நிக்கணும். என்ன சொல்றது புரியுதா? மொழி எங்கள் உயிர்னு போறான்னு மொழி போர் ஈகிற பக்கம் நிக்கணும். தமிழ்ல என்ன இருக்குது, என்ன இருக்குது? எடுத்தா படிச்சா பிச்சை விட எடுக்க முடியாது. தமிழ் ஒரு சனியன், விட்டு ஒழிங்க. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க. தமிழ ஆங்கிலத்தில் எழுதுங்க. தமிழ் முட்டாள்களின் பாசை, காட்டுமிராண்டி மொழி, இதையும் போற்றணும். இவரை கொள்கை தலைவராகவும் ஏற்கணும்னா இது எந்த பக்கம் நம்ம நிக்கிறது? அதுதான் இப்ப நீங்க கொஞ்சம் அங்க இருக்கு, இப்படி கிட்டவாங்க. பெண்களுக்காக போராடிய போராட்டம் ஒன்று, பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களாம் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களா? பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா? 300க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் வந்தது எப்படி? 90 விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வமா பெண்கள் இருந்தது வந்தது எப்படி? பெண்களையே காப்பிய நாய்களா வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி? சொல்லுங்க. பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், அப்படி ஏதாவது பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை நான் சொல்லவா? சேலத்தில் 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானம், கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் வேற ஒரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு அவரோட போய் உறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது. இதான பெண்களுக்காக பெற்றுக் கொடுத்த உரிமை. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? போராடினது எது? எத்தனை போராட்டம்? என்னன்னு சொல்ல மாட்டீங்களே. போராடவே இல்லையா? எல்லாருமே போராடலைங்கிறீங்க. யாரு போராடல? சிவானந்தன், சிங்காரம் எல்லாம் பெண்ணி உரிமைக்கு போராடல. யாருமே எங்க முன்னோர்கள் போராடல. இந்த பாரதின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, 1921 இறந்துறான். இவர் 30க்கு மேலதான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே மாதர் தம்மை எளிவிசையும் மடமை கொளுத்தோன் வாழ்த்தான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இழைப்பினை கால் என்று கும்மியடின் பண்ண. அது அது இல்ல நீங்க பெரியார் தான் அப்படின்னா கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெரியார் தான் போராடினார், பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தார், பெரியார் தான் IAS IPS படிச்சதுக்கு அவர் தான் காரணம். எத்தனை அகாடமி வச்சிருந்தாரு IAS IPS அகாடமி பெரியார்? என்னத்தையாவது பேசிட்டு இருக்காதீங்க. என் பெருமை, என் இனப்பெருமை நீங்க எடுத்து அவர் கொடுக்க நீங்க யாருங்க? நீங்க யாரு? பல ஆயிரம் பெரியார் இந்த நிலத்தில் இருக்கான். தெரியாம தான் பேசிக்காதீங்க. வந்தவன் போனவனுக்கு ஒருத்தர் தந்தை, ஒருத்தர் அம்மா, ஒருத்தர் அப்பா. யார் தமிழனுக்கு எவனுமே தந்தை அப்பா அவருக்கு தகுதி இல்லையா? இந்த நிலத்துல வந்தவன் போனவன் எனக்கு அப்பா ஆத்தாளாயிருவீங்களா? ஏதாவது மானம் கட்டதனமா எங்களை வாழ வைக்காதீங்க. ஏதோ என் முன்னோர்கள் ஏமாந்துருக்கலாம், அந்த கூட்டத்தில் நாங்களும் சிக்கி சதறி இருக்கலாம். ஒரு விழிப்புணர்வு வரும்போது, எச்சரிக்கை வரும்போது, அது நாங்க விழிப்புற்று எழும்போது விட்டுறணும், தடுக்கூடாது. திருப்பி அவர் தான் செஞ்சாரு ஒன்னு நிரூபிக்க முடியுதா? கடந்த தேர்தலில் 8% வாக்கு வங்கியில் வாங்க நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்கு சதவீதம் உயரும் என்று நினைக்கிறீங்க? எத்தனை சதவீதம் உயரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அத்தனை சதவீதம் உயர்ந்துருவோம். வாக்கு விழுக்காடு உயர்றதல்ல எங்க நோக்கம், வெல்றதுதான். வேற
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.